ரெக்கார்டிங் ஆரம்பிச்சிட்டேன். ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ வேதாகமத்தின் கடவுள் யார்? நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எதுக்காக வந்து வேதாகமத்தின் கடவுள் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் பார்த்ததுன்னா என்னதுன்னா ஆவி ஆத்மா சரீரம், ஓகே, ஆவினா என்னது ஆத்மானா என்னது அந்த தெளிவு நம்ம பார்த்தோம். அது தெளிவு பார்த்ததுனால தான் நம்ம நரகம் வந்து சரியா புரிஞ்சுக்க முடியுது. ஓகே, ஆத்மா ஒண்ணு கிடையாது, நரகம் ஒண்ணு கிடையாது சொல்ற டாபிக் நம்ம வந்து தெளிவா நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயங்கள். ஓகேவா? சோ அடுத்தபடியா நம்ம முக்கியமான டாபிக் என்ன பார்க்கறோம்னா வந்து தேவன் பத்தி பார்க்கிறோம். ஓகேவா? ஏன் சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம அஸ்திபார போதனைகள் எபிரேயர் ஹீப்ரூஸ் 6 அதுல வந்து சொல்லப்பட்ட அஸ்திபார போதனைகள் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாவது விஷயமே என்னதுன்னா ஃபெய்த் இன் காட், தேவன் பேர் வைக்கும் விசுவாசம் சொல்லி போட்டிருக்கு. ஓகேவா? ஃபெய்த் இன் காட் சொல்லும்போது நம்ம என்ன பார்க்கறோம்னா வந்து தேவன் யார் நமக்கு தெரியணும். தெரிஞ்சுதான் நம்ம வந்து ஃபெய்த் வைக்க முடியும். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா தேவன் யார் சொல்லி சொல்றாங்கன்னா இயேசு கிறிஸ்து தான் தேவன் சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஆனா யூதர்கள் என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து கடவுள் யார் சொல்லி பாத்தீங்கன்னா காட் ஆஃப் இஸ்ரேல் சொல்லி போட்டோம்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா யாவே தேவன். ஓகே, யாவே தி ஏன்ஷியன்ட் டெய்டி சொல்லி பார்க்குறோம். ஓகே, யாவே தான் வந்து அவங்களுடைய கடவுளா இருக்காரு, தி காட் ஆஃப் இஸ்ரேல், கிங்டம் ஆஃப் இஸ்ரேல் சொல்லி பார்க்குறோம். அவ பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து எங்கிருந்து வந்தார் சொல்லி பாத்தீங்கன்னா இந்த யூதர்கிட்ட தான் வந்தார். ஓகேவா? யூதர்கிட்ட தான் வந்தார். அப்போ இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா யாவே தான் வந்து தேவன் சொல்லி சொல்றாரு. அவரும் யாவே தேவன் சொல்லி சொல்றாரு. ஓகேவா? இப்போ இயேசு கிறிஸ்து வந்து கடவுள் நான் தான் கடவுள் சொல்லி சொல்லல அங்க எங்கேயுமே. அங்க என்ன சொல்றாருன்னா வந்து நான் தேவனுடைய குமாரன் தான் சொல்றாரு எல்லா இடத்துலயுமே. அப்போ இஸ்ரேல் மக்கள் வந்து இயேசு கிறிஸ்து ஏத்துக்கல. ஆனா யார விசுவாசிக்கிறாங்க சொல்லி பாத்தீங்கன்னா தேவனை விசுவாசிக்கிறாங்க. இஸ்ரேல் மக்கள் தப்பா விசுவாசிக்கிறாங்க. இஸ்ரேல் மக்கள் வந்து தப்பான தேவனை விசுவாசிக்கிறாங்க. அவங்க சரியான தேவனை விசுவாசிக்கல சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னாரா இந்த மாதிரி சொல்லி பாத்தீங்கன்னா பட் சொல்லவே இல்லை. இயேசு கிறிஸ்து ஆக்சுவலா என்ன சொல்றாருன்னா அவங்க விசுவாசிக்கிற தேவன் யார் சொல்லி தெரிந்து அவங்க விசுவாசிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பாருங்க நான் என்ன பாயிண்ட்னா இஸ்ரேல் மக்கள் விசுவாசிக்கிற தேவன் யாரு? யாவே சொல்லி பாக்குறோம். யாவே அந்த தேவன் யார் சொல்லி தெரிந்துதான் அவங்க என்ன பண்றாங்களாம் விசுவாசிக்கிறாங்க சொல்லி சொல்றாரு. ஆனா என்ன பண்ணல, அவர் அனுப்பினவாகிய குமாரனை வந்து என்ன பண்ணல, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இயேசு கிறிஸ்து அவரை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. மத்தபடி அவங்க யார விசுவாசிக்கிறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா யாவே தேவனை விசுவாசிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அது எங்க சொல்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா யோவான் 4ஆம் அதிகாரம் 'சமாரிய ஸ்திரீ கிட்ட பேசும்போது அவர் சொல்ல ஒரு விஷயம் என்னதுன்னா 21:22 இல்ல 20 இருந்து நான் படிக்கிறேன். அவர் ancestors worshipped on this mountain சொல்லி யார் சொல்றாங்கன்னா இந்த பொண்ணு இந்த சமாரிய ஸ்திரீ வந்து சொல்றாங்க. this mountain but you Jews யூதர்களாகிய நீங்க claim that the place where we must worship is Jerusalem சொல்லி சொல்றீங்களே சொல்லி கேட்டபோது அப்போ woman Jesus replied, அவர் பேசுற இயேசு கிறிஸ்து, believe me, a time is coming when you will worship the Father neither on this mountain nor on Jerusalem. Okay, Father will worship the Father சொல்லி சொல்றாங்க. சொல்றது அவரை சொல்லல, இதான் தான் சொல்றாரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? இல்லைன்னா அவரே சொல்லிடுறோம் என்னைய வந்து நீங்க வர்ஷிப் பண்ணுவீங்க சொல்லி சொல்லியிருந்தா டைரக்டா முடிஞ்சது, கன்ஃபியூஷனே இருந்திருக்காது. ஓகேவா? என்னதுன்னா ஃபாதர் சொல்லி சொல்லும்போது அப்போ அவரை கிடையாது வேற ஒருத்தர் இருக்காரு சொல்றது டைரக்டா சொல்றாரு. நெக்ஸ்ட் விஷயம் பாருங்க, இதான் இம்பார்ட்டன்ட். யூ சமாரிட்டன்ஸ் வர்ஷிப் வாட் யூ டு நாட் நோ. நீங்க யார வர்ஷிப் பண்றீங்கன்னே சொல்றது உங்களுக்கு தெரியவே இல்லை. ஆக்சுவலா யாருன்னே தெரியல. ஓகே, யூ டு நாட் நோ. We worship what we do know, for the salvation is from the Jews சொல்லி போட்டு. அப்போ யூதர்கள் வணங்குகிற தேவன் யார் சொல்லி பாத்தீங்கன்னா யாவே தேவன். சிம்பிள், இந்த வசனத்திலே நம்ம காமிக்கலாம். ஓகேவா?
அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த மேப் காமிக்கிற ஜீசஸ் டைம் மேப், ஜீசஸ் டைம் மேப் மேப் காமிக்கிறேன். இதுல சமாரியாவுக்கும் எருசலேமுக்கும் வந்து எவ்வளவு தூரம் இருக்கு? சமாரியாவுக்கும் யூதேயாவுக்கும் எருசலேமுக்கும் எவ்வளவு தூரம் இருக்கு? பக்கத்து பக்கத்துல இருக்கு. பக்கத்துல இருக்கிற சமாரியாவுக்கு என்ன தெரியல சொல்லி பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் மக்களுடைய தேவன் சரியா தெரியவே இல்லை சொல்லி சொல்றாரு. இயேசு சொல்றாரு. ஓகே, அதான சொல்றாரு. ட்ரூ சமாரிட்டன் வொர்ஷிப் வாட் யூ டு நாட் நோ. தெரியாது சொல்லி சொல்றாரு. அதுவும் இயேசு யோசிச்சு பாருங்க, 2 கிரைட்டீரியா இங்க இருக்கு. ஒண்ணு என்னதுன்னா, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல இருக்கிற சமாரியர்கள், இப்ப வாழ்ற இவங்க கிடையாது, சமாரியர் கிடையாது. இயேசு கிறிஸ்து டைம் வாழ்ற சமாரியர்கள், யூதர்கள் அவங்க லேண்ட் வழியா என்ன பண்ணுவாங்க, போயிட்டு வருவாங்க. இங்க போவாங்க, இங்க போவாங்க, இங்க போவாங்க, இங்க போவாங்க. இயேசு கிறிஸ்து பாஸ் பண்ணி போறாரு. நாசரத்துல இருந்து எருசலேம், எருசலேம் இருந்து நாசரத்து, கானான், அந்த மாதிரி போயிட்டு வர்றாரு. ஓகே, அப்ப பாஸ் பண்ணி போயிட்டு இருக்க யூதர்களை வணங்கிக்கிற தேவனை யாருக்கு தெரியல? சமாரியர்களுக்கு தெரியல. அப்ப என்னென்ன கிரைட்டீரியா பாருங்க, பக்கத்திலேயே இருக்காங்க, யூதர்கள் மத்தியிலே இருக்காங்க. அதுவும் அந்த இயேசு கிறிஸ்து டைம்ல வாழ்ந்துட்டு இருக்க சமாரியர்களுக்கு தெரியல. இப்ப இருக்கிற கிறிஸ்தவர்கள் 2000 வருஷம் கழிச்சு, 2000 இத்தனை வருஷம் கழிச்சு இப்ப இருக்கிற கிறிஸ்தவர்களை இயேசு கிறிஸ்து தான் வந்து தேவன் சொன்னா எப்படி நம்ப முடியும்? யாவே தேவன் சொல்லிட்டு. ஓகே, இந்த மாதிரி ஜீசஸ் ஒன்லி குரூப், இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட சபைகள் என்ன பண்றாங்கன்னா, அவர் தான் யாவே தேவன், இயேசு கிறிஸ்து தான் யாவே தேவன். அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து எங்கேயுமே சொல்லல. ஓகேவா? அப்போ இப்போ ஒட்டுமொத்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா, கிறிஸ்தவர்கள் எல்லாமே யாரை விசுவாசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து தான் தெரியுது. யாவே தேவனை பத்தி தெரியவே இல்லை யாருக்குமே. ஓகே, அவர் தான் தேவன். இஸ்ரேல் மக்களுடைய தேவன் பார்த்தாலே டேரக்டா முடிஞ்சிச்சு. அப்போ அவ்வளவு பளிச்சுன்னு டேரக்டா இருந்தும் அவங்க கண்கள் எப்படிப்பட்டிருக்கு? மறைக்கப்பட்டிருக்கு. எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. அப்படியே பிளைண்டாவே இருக்காங்க. திறந்து இருந்தோம். சரி, சின்ன ஒரு அனாலிசிஸ் தான். இஸ்ரேல் மக்கள் இருந்தா யார் வந்தா? இல்ல யூதர்கள் கிட்ட இருந்து யார் வந்தா? இயேசு கிறிஸ்துவே வந்தாரு. இயேசு கிறிஸ்து வணங்கின தேவன் யாரு? இல்ல இஸ்ரேல் மக்கள் வணங்குகிற தேவன் யாரு சொல்லி பார்த்தாலே முடிஞ்சிச்சு. ஓகே, அப்போ அவர் சொல்றார், இயேசு கிறிஸ்து சொல்ற ஒன்றான மெய்தேவன் ஜான் 17:3 சொல்ற தேவன் யார் சொல்லி பாத்தீங்கன்னா, now this is eternal life that they may know you only true God. only true God னா யார் சொல்றாங்க? யாவே தேவன் சொல்றாங்க. ஓகே, and Jesus Christ whom you have sent. நீர் அனுப்பினவர், you have sent him சொல்லி பாக்குறோம், அனுப்பிச்சவர் சொல்லி பாக்குறோம். so only true God ஒருத்தர் இருக்காரு, அது யாவே தேவன் சொல்லி பாக்குறோம். அவரே வந்து என்னதுன்னா, கடைசியா அவர் மரிக்கிறதுக்கு முன்னாடி இல்லைன்னா சிலுவையில் அறையப்படுறதுக்கு முன்னாடி சொன்ன விஷயமே இதுதான். நித்தியஜன் பெறணும்னா that you may know you, that you know, that they know you the only true God. அவங்க யாருக்கு தெரியணுமா? இந்த ட்ரூ காட் தெரியணும்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அது மட்டும் இல்லாதபடிக்கு அவங்க எப்படி புரிஞ்சுக்கணும் சொல்லி பாத்தீங்கன்னா, எரேமியா 9ல நான் பாக்குறபடி, இருபத்தி 3 இருந்து this is what the Lord says. லார்ட்னா யாரு? யாவே. இந்த வருஷம் கூட நம்ம பார்த்தோம்னா, ஜெரேமியா 9:23. நம்ம போய் கிரேக்கத்துல, சரி எபிரேயம், பழைய பண்ணா எபிரேயத்துல போய் லார்ட் நம்ம பார்த்தோம்னா YHVH, இதான் யார தேவனுடைய பேர், யாவே தேவனுடைய பேர். இது நம்ம போய் பார்க்கும்போது கீழே கரன்ஸ்ல எத்தனை வாட்டி யூஸ் பண்ணிருக்கோம் சொல்லி பாத்தீங்கன்னா 6220 வாட்டி யூஸ் பண்ணிருக்கோம் இந்த பேர். ஓகே, ஒவ்வொரு வாட்டியுமே வந்து யூதர்கள் இப்போ ஆதியாமத்துல இருந்து யூஸ் பண்றாங்க. ஓகே, அங்க இருந்து யூஸ் பண்றாங்க. பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் இந்த பேர் யூஸ் பண்ணும்போது this is the proper name of God of Israel, proper name of God of Israel சொல்லி பார்க்கிறோம், யாவே. இது நீங்க இதுல கூட பாத்தீங்கன்னா YAHWH ஓல்டு of this name. So இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கியாலஜிக்கல்ல கூட அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா 7th century BC டூம் இன்ஸ்கிரிப்ஷன் அதுல வந்து யாவே சொல்ற பேர்.
அதே போல வந்து 587 வந்து பாத்தீங்கன்னா இது இருந்தது சொல்றாங்க. இது கூட இருக்கும் ஆர்கியாலஜி. So he who will be சொல்றது. So இந்த ரைட்டிங்ஸ்ல சோ இங்க பாத்தீங்கன்னா காட் யாவே சொல்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபைண்டிங்ஸ்ல வந்து கிடைச்சிருக்கு எல்லாருக்குமே. அவர் தான் வந்து தேவன் சொல்லிட்டு. ஆக்சுவலா இதுல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் கூட நம்ம பாக்குறது என்னன்னா, இது வரைக்கும் நீங்க புரிஞ்சிச்சு உங்களுக்கு இப்ப பார்த்த வரைக்கும். சோ யாவே தேவன் சொல்றதுதான் வந்து இஸ்ரேல் மக்களோட தேவன் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? ஆப்வியஸா வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் அல்டிமேட் காட் சொல்லி பாக்குறோம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பழைய ஏற்பாடு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா தேவன் அவருடைய நாமத்தை வந்து எங்கேயுமே வந்து சொல்லவே இல்லை, வெளியில சொல்லவே இல்லை. ஓகே, அன்டில் அன்லெஸ் மோசே வந்து அவரோட பேர் என்ன சொல்லி கேட்கிற வரைக்கும், ஓகே, நாமம் என்ன சொல்லி கேட்கிற வரைக்கும். சோ அப்படி பார்க்கும்போது பார்க்கலாம் எக்ஸோடஸ் 3 இது நம்ம டிஃப்ரெண்ட் வியூ பாயிண்ட்ல தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அப்புறம் நெக்ஸ்ட் ஓகேவா பார்க்கும்போது 3:14 நம்ம பார்க்கிறோம். God said to Moses, I am who I am. This is what you are to say to the Israelites. I am has sent me to you. சொல்லணும். ஏன் சொல்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா அவர் கேட்கிறாரு. Moses said to God, suppose I go to the Israelites and say to the God of Israel. The God of your father has sent me to you, and they ask me what is his name, then what shall I tell them? சொல்லும்போது அப்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும் மோசே இந்த வார்த்தை கேட்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் தேவனுடைய நாமம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படவே இல்லை. அப்ப எப்படி வந்து ஆபிரகாம் கிட்ட பேசியிருப்பாரு, எப்படி யாருக்கிட்டனா நோவா கிட்ட பேசியிருப்பாரு, ஏனோ கிட்ட பேசியிருப்பாரு சொல்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு வருது. அப்ப பார்க்கும்போது அங்கெல்லாம் பேசும்போது எப்படி பேசுறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல நான் பார்க்கும்போது மெல்கிஷேதேக் king of Salem brought out bread and wine. He was a priest of God Most High. And he blessed Abraham, saying, Blessed be Abraham by God Most High, the creator of the heavens and the earth. And praise be to the God Most High, who delivers you your enemies into your hand. So Abraham gave a tenth of everything. Okay. சொல்லி போகிறோம். அப்புறம் the king of the Sodom said to Abraham, give me the people and keep the goods for yourself. சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு, எனக்கு எந்த goods தேவையில்லை சொல்லிட்டு அப்ரஹாம் சொல்றாரு. But Abraham said to the king of Sodom with the raised hands, கை தூக்கிட்டு, I have sworn an oath to the Lord, யாவே கிட்ட, God Most High, the creator of the heavens and the earth. சொல்லி பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது இங்க God Most High, God Most High சொல்லிட்டு 4 வாட்டி வந்திருக்கு. God Most High, God Most High, God Most High, God Most High சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆபிரகாம் கிட்ட வந்து God வந்து பேசும்போது எப்படி பேசியிருக்காரு சொல்லி பாத்தீங்கன்னா God Most High தான். God Most Highனா அர்த்தம் என்னது அது நம்ம பார்க்கலாம். ஜெனிசஸ் 14:18 14:18 சோ அது பார்க்கும்போது காட் சொல்றதுக்கு வார்த்தை என்னதுன்னா எல் சொல்றதா காடோட பேரா, காடுன்னு அர்த்தம். எல். இப்ப இதே வந்து மோஸ்ட் ஹை என்னது எலியோன் சொல்லி போகிறோம். ஹை சொல்லி போகிறோம். ஹையஸ்ட் காட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹையஸ்ட் காட் அவர் தான் டாப் காட். ஓகே, கடவுள்களே வந்து ஹையஸ்ட் காட் இவர் தான் சொல்றதுதான். யார் புரிஞ்சிருந்தா சொல்லி பாத்தீங்கன்னா ஆபிரகாம் புரிஞ்சிருந்தார். நம்ம கிட்ட பேசுறது யார் பேசிட்டு இருக்கா? கடவுள்களே ஹையஸ்ட் கடவுள் சொல்லிட்டு அவர் தான் நம்மளை கூப்பிடுறாரு சொல்லிட்டு அப்பதான் வந்து இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸ் பண்றாங்க சொல்லி பாக்குறோம். நம்ம உணன் பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். உணன் பாயிண்ட் என்ன பாக்குறோம்னா
அப்ப எப்படி இங்க வந்து லார்ட்னு போட்டிருக்கே 22ஆம் வசனத்துல, அப்போ கர்த்தர் இது வந்து யாவை தானே குறிக்குது சொல்லி ஒரு கேள்வி வரலாம். அந்த வாக்கு கூட போறேன்னு இங்க 22 இங்க பாத்தீங்கன்னா லார்ட் போட்டிருக்கு. லார்ட்னா யாவை தானே இது. அப்போ ஆதியமும் இங்கேயே சொல்லப்பட்டிருக்கு, லார்ட் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு 14ஆம் அதிகாரத்துல. அது எப்படி இங்க நம்ம என்ன பார்த்தோம், யாத்திராகமத்துல 3ஆம் அதிகாரத்துல தான் அவர் பேர் என்ன கேட்கிறாங்க, அப்பதான் லார்ட்னு சொல்றாங்க. அப்பதான் நீங்க வந்து சததி, திஸ் இஸ் மை நேம் ஃபார் எவர், த நேம் யூ ஷல் கால் மீ ஃப்ரம் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் சொல்லிட்டு காடே சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் வந்து போட்டிருக்கணும் லார்ட் சொல்லிட்டு. அதே முன்னாடியே போட்டிருக்கு சொல்லி கேட்டாங்கன்னா என்னதுன்னா, இந்த முதலாம் புத்தகமா இருக்கட்டும், ஆதியமா இருக்கட்டும், எக்ஸோடாஸா இருக்கட்டும், டியூட்ரானமி இருக்கட்டும், லெவிட்டிகஸ், நம்பர்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே எழுதுனது யாரு? மோசஸ். ஓகேவா? அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவர் எழுதும் போதே என்ன பண்றாரு, லார்ட் லார்ட் சொல்லிட்டு. அதனாலதான் ஆரம்பத்துல இருந்து ஆதியம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இருந்து என்ன இருக்கு, யாவை சொல்ற பேர் இருக்கு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம பாக்குற ஆங்கிள் பாத்தீங்கன்னா ஆபிரகாமோட ஆங்கிள் தான் பாக்குறோம். ஆபிரகாம் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன சொல்றாரு நினைக்கிறாரு சொல்லி பாத்தீங்கன்னா, காட் மோஸ்ட் ஹை, மோஸ்ட் ஹை காட், காட்லயே ஹையஸ்ட் காட் சொல்லி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி கூட நம்ம இன்னொரு விஷயம் கூட பாத்துடலாம். நம்ம என்ன பார்த்தோம் இந்த இடத்துல, காடுக்கு வந்து என்ன போட்டிருக்கு, எல் எல் சொல்லி பாக்குறோம். இப்ப இஸ்ரேலோட ஸ்பெல்லிங் என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஐசையா 44:1 நினைக்கிறேன் அந்த வசனம். ஓகே, ஓ ஜேக்கப் இஸ்ரேல், இஸ்ரேல் சொல்லியிருக்கு. ஓகே, இஸ்ரேல் சொல்ற வார்த்தை நான் வந்து கிளிக் பண்றேன். பண்ணும்போது என்ன போட்டிருக்கு, காட் ஸ்ட்ரைவ்ஸ், காட் ஸ்ட்ரைவ்ஸ் சொல்லி போட்டிருக்கு. எதுக்காக காட் ஸ்ட்ரைவ்ஸ் போட்டிருக்கு? ஏல் சொல்லுது பாத்தீங்கன்னா, ஏல் சொல்றதுன்னா என்னது, நம்ம ஏற்கனவே பார்த்தது. ஏல்னா என்னது, காட். ஓகே, எப்பயுமே பாத்தீங்கன்னா பேர்ல வந்து கடைசி பேர் கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ஏல் ஏல் வரும். ஏல் வந்ததால என்னது, காட்னு அர்த்தம் சொல்லி பார்க்கணும். இஸ்ரேல் சொல்லி வருது. பாத்தீங்கன்னா கேப்ரியேல் எங்க இருக்குன்னா, லூக்கு 1:31-22 நினைக்கிறேன், பார்க்கலாம். லூக்கு 1 கேப்ரியேல் எங்க வராரு, ஓகே 26ல இருக்காரு, 19ல இருக்காரு, 26ல இருக்காரு, 19 போயிடும். ஐ எம் கேப்ரியேல் இதை கிளிக் பண்ணோம்னா கேப்ரியலோட பேர் பாத்தீங்கன்னா ஏல் கடைசியில முடியுதா. அப்ப என்ன வரணும், காட் கூட வரணும். இப்ப என்ன காட் சொல்லி பாத்தீங்கன்னா, the messenger of God, கேப்ரியலோட பேர். ஓகே, மெசஞ்சர், கேப்ரியல்னா மெசஞ்சர்னு அர்த்தம். ஓகேவா? இதே மாதிரி நம்ம யூதால நம்ம பார்த்தோம்னா மைக்கேல் பேர் வருது. என்னன்னா 1:9 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா மைக்கேல். ஓகே, மைக்கேல் த ஆர்க்கேஞ்சில். இது வந்து நியூ டெஸ்ட்மெண்ட்ல இருக்கிறதுனால நம்ம வந்து ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்னா இங்கே போலாம். எங்கன்னா பழைய ஏற்பாட்டுல எங்கன்னா டேனியல் மைக்கேல். சரி, 12:1 போய் பார்த்தோம்னா அந்த ஏல் மைக்கேல் சொல்ற வார்த்தை வரும்போது ஏல் வர்றதுனால who is like God சொல்லி பார்ப்போம். ஏல்னா என்னது, காட்.
என்னது who is like resemblance of God சொல்லி பார்க்கணும். அப்பதான் இஸ்ரேல், மைக்கேல், கேப்ரியேல், ஜாயேல், ஓகே, அந்த மாதிரி ஏல் சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா காட் கிஃப்ட், காடோட இது சொல்லிட்டு அந்த மாதிரி ஏல் சொல்லி முடிகிறது எல்லாமே பாத்தீங்கன்னா காட் ரெப்ரசென்ட் பண்றது. அதனாலதான் நம்ம ஜெனிசிஸ்ல கூட பார்க்கும்போது நம்ம என்ன பாக்குறோம்னா ஏல் அந்த மோஸ்ட் ஹை காட் சொல்லி போறோம். ஏல் லியோன் சொல்லுங்க மோஸ்ட் ஹை காட் சொல்லி நான் ஓகேவா. சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆரம்பத்துல ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நீங்க பாத்தீங்கன்னா கூட ஜெனிசிஸ் 1 நம்ம பார்த்தோம்னா காட் கிரியேட்டட் தி ஹெவன்ஸ் அண்ட் தி எர்த் சொல்லி போட்டிருக்கோம். பாத்தீங்கன்னா இங்க காட் சொல்ற வார்த்தை என்ன வார்த்தை இருக்கணும்? எல் தானே இருக்கணும். ஆனா பாத்தீங்கன்னா எலோஹீம் இருக்கும். எலோஹீம், ஓகே, எல் ஓஹீம் சொல்றது காட், டிவைன் காட், அவரோட பேர் கிடையாது. காட் சொல்றது குறிக்கிறதா இருக்கு சொல்றது. ஆனா என்ன வருது? எல் ஓஹீம் சொல்லி போட்டோம். டிஃபைன் பண்றது காட், அல்டிமேட் காட் சொல்றது குறிக்கிறதா சொல்லி. சரி, இப்போ நம்ம என்னதுன்னா பேக் டு இவர் வந்துடலாம். இவர் என்னதுன்னா ஆபிரகாம் என்ன நினைக்கிறேன்னா காட்லயே வந்து பெரிய ஹையஸ்ட் காட் இவர் தான், பெரிய காட், தி மோஸ்ட் ஹை காட் சொல்லி நினைக்கிறாரு. யாரு? ஆபிரகாம் நினைக்கிறாரு. ஏன் சொல்லி பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆபிரகாம் வந்து ஏகப்பட்ட கடவுளை வந்து வணங்கியிருக்காரு. ஆபிரகாம் அங்க எங்கன்னா யோசுவா 24ஆம் அதிகாரம். ஓகே, 2ஆம் வசனத்துல படிச்சேன்னா யோசுவா said to all the people, this is what the Lord, the God of Israel says. Long ago, your ancestors, including Terah, the father of Abraham, Noah, lived beyond the Euphrates River and worshipped other gods. சொல்லி பார்க்கிறோம். எல்லாரும் என்ன பண்ணாங்களா? worshipped other gods. அப்போ ஆபிரகாம் என்ன தெரிஞ்சதுன்னா அந்த காட்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் காட் இவர்தான் அல்டிமேட் காட், இவர்தான் நான் விசுவாசிச்சேன் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா அவர் வார்த்தையை கேட்டு வராரு. ஆனா வார்த்தை கேட்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காட் என்ன பண்றாரு? தன்னை வெளிப்படுத்துறாரு சொல்லி போறோம். ஆபிரகாம் வெளிப்படுத்தின நிமித்தம் அவர் என்ன பண்றாருன்னா கேட்டு வராரு சொல்லி போறோம். சோ அந்த ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு சொல்லி போறோம். சோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா யாருமே வந்து தேவனை தேடுறவங்க யாருமே கிடையாது. எல்லாருமே வந்து தேவனுக்கு தேடாத மக்கள் தான் இருந்தாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ரோமர்ல வந்து பவுல் சொல்லுவாரு 3ஆம் அதிகாரத்துல நம்ம ஏற்கனவே பார்த்த வசனம் எல்லாமே இதுனா there is no one righteous, there is no one, not even one, there is no one who does who understands, புரிந்து கொள்றவங்க யாருமே இல்ல, there is no one who seeks God. ஓகே, தேவனை தேடுகிறவன் ஒருவனும் இல்லை சொல்லி பார்க்கிறோம். அப்ப யார் தேடி வந்தா சொல்லி பாத்தீங்கன்னா தேவன் தான் என்ன பண்றாருன்னா ஒவ்வொருத்தரையும் வந்து தேடி வந்தார். ஆபிரகாம், ஏனோக்கு, நோவா, எல்லாருமே ஆபேலு, காயினு, ஆதாம் எல்லாருமே வந்து தேடி அவர் தான் வந்து செயல்பட்டு இப்போ எதுக்காக தேவன் தேடி வரணும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜெபின் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. கம்பெனி ஆரம்பிச்ச உடனே கம்பெனிக்கு வந்து ஆட்கள் தேவை. அதுக்கு வந்து ஜெபின் வந்து ஆட்களை தேடுறதுக்காக வந்து நாக்கரியில போட்டு தேடுவாங்களா? இல்லைன்னா வந்து கம்பெனி ஆரம்பிச்சிடுறீங்க, நீங்க சும்மா உட்காந்துருக்கீங்க, ஆட்டோமேட்டிக்கா மக்கள் வந்து அந்த கம்பெனிக்கு வருவாங்களா? தேடணும், ஓனர் தான் தேடணும். ஓகேவா? எதுக்காக தேடுறீங்க? ஒரு பிளான் வச்சிருக்கீங்க, ஒரு கோல் வச்சிருக்கீங்க. இந்த கோலை நோக்கி உங்க கம்பெனியை வந்து கொண்டு போறதுக்கு வந்து ஆட்கள் தேவை, மேனேஜர்ஸ் தேவை, இன்ஜினியர்ஸ் தேவை, அந்த மாதிரி. ஓகேவா? அப்போ காட் வந்து எதுக்காக தேடி வராரு? ஃபர்ஸ்ட் இப்போ எக்ஸாம்பிள் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா நம்ம நல்லா செஞ்சாலும் ஒண்ணும் இல்ல, அவருக்கு ஒண்ணும் கிடையாது. எங்க பார்த்தோம்? எலிக்கு வந்து 35ஆம் அதிகாரம் யோபு 35ல வந்து சொல்றாரு. ஜாப் 35ல அவர் எலிக்கு வந்து என்ன சொல்றாருன்னா வானத்தை அனாத்து பாரு, I would like to reply to you and to your friends சொல்லிட்டு யோபுக்கும் யோபுவோட நண்பர்களும் சொல்றாரு. Look up to the heavens and see, gaze at the clouds so high above you. If you sin, how does that affect him? If your sins are many, what does that do to him? If you are righteous, what do you give to him? Or what does he receive from your hand? Your wickedness only affects the humans like yourself, and your righteousness only other people. சொல்லி பார்க்கிறோம். அப்ப தேவனுக்கு எதுவுமே கிடைக்க போறது கிடையாது.
நம்ம தேவனை துதிக்கிறதுனாலும் சரி, தேவனை வந்து மகிமைப்படுத்துறதுனாலும் சரி, தேவன் கிட்ட சேர்றதுனாலும் சரி, ஏதாவது அவருக்கு லாபம் இருக்கா? இல்ல. ஒரு லாபமும் கிடையாது. ஒரு தேங்காய் உடைக்கிறதுனால ஏதாவது லாபம் இருக்கா? இல்ல. அது கிடையாது. ஓகே, மொட்டை அடிக்கிறதுனால லாபம் கிடையாது, நடந்து போறதுனால லாபம் கிடையாது, எது பண்ணாலும் லாபம் கிடையாது. நம்ம நீதிமானா இருக்கிறதுனாலே அவருக்கு லாபம் கிடையாது. நீதிமானா இருக்கிறதுனால யாருக்கு லாபம்? நம்ம சுத்தி இருக்கிற மக்களுக்கு லாபம், நம்மளுக்கு தான் லாபம். நம்ம என்ன பண்றோம்? நல்ல வழியில் நடந்து அந்த நன்மையான காரியங்களா செய்யறதுனால சுத்தி இருக்க மக்கள் என்ன பண்றாங்க? நன்மை அடைகிறாங்க. நான் தீவனா இருந்தா என்ன ஆகுது? எல்லாரும் சாவடிக்கிறதுனால இருந்தா அப்ப பக்கத்துல இருக்கவங்க பயந்து செத்து போயிடுறாங்க. அவங்க ஜீவனை வாழாத படிக்க அவங்க இறந்துடுறாங்க. அந்த மாதிரி எல்லாருமே தீமை செய்யறவங்களா இருந்தாலும் என்ன ஆகுது? ஒட்டுமொத்த உலகமே காலி ஆயிடும். ஓகேவா? அப்போ காட் அங்கதான் இருக்காரு. அவருக்கு ஒன்றும் பாதிப்பு கிடையாது. பூமியில நீங்க தான் இருக்கீங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்ப இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அப்ப எதுக்காக தேவன் இப்போ அவர் வந்து கண்டு கூட தேவையில்லை. ஓகேவா? எதுக்காக தேவன் வந்து ஆபிரகாம சூஸ் பண்றாரு, நோவா கிட்ட வர்றாரு, காயின் ஆபேல் கிட்ட வந்து பேசும்போது காயின்லாம் வந்து திட்டி வேற விட்டுறாரு. யோபுலாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா பேசுறாரு. பார்த்திருக்கோம். ஓகே, உங்களுக்கு கண்ணு இருக்கா, உங்களுக்கு காது இருக்கா, மனுஷன் எப்படி பாடுபடுறோம் தெரியுமா உங்களுக்கு சொல்லிலாம் வந்து யோபு 10ஆம் அதிகாரத்துல பேசுறாரு சொல்லி போறோம். காயின் பாத்தீங்கன்னா நான் என்ன என் சகோதரனுக்கு வந்து வேலைக்காரனா என்கிட்ட வந்து கேக்குறீங்க சொல்லிட்டு எல்லாம் வந்து பேசுறாரு. சோ அவ்வளவு பெரிய தேவன். சரி, ஜெனிசஸ் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் காயின் ஆபேல் பாத்தீங்கன்னா எங்கப்பா ஆபேல் சொல்லி கேட்கும்போது நவ் காயின் செட் டு அது இங்க சொல்லிட்டு பிறகு தென் லார்ட் செட் டு காயின் வேர் இஸ் யுவர் பிரதர் ஆபேல் சொல்லி நார்மலா தான் கேட்கிறாரு. ஓகே, எங்கப்பா உன் பிரதர் ஆபேல் சொல்லி போது ஐ டோன்ட் நோ ஹி ரிப்ளைட் ஆம் ஐ தி பிரதர்ஸ் கீப்பர். என்ன என்னுடைய பிரதருடைய வாட்ச்மேனா நானு மொத்தமா கேட்கறது ஆளு. ஓகே, அப்புறம் லார்ட் செட் வாட் ஹேவ் யூ டன், நீ என்ன பண்ணிட்ட? லிசன் பிரதர்ஸ் பிளட் இஸ் கிரையிங் அவுட் ஃபார் தி கிரவுண்ட். நீ சாவடிச்சிட்டவன பாரு, அநியாயமா வந்து அப்பாவி ஒரு ஆளை வந்து சாவடிச்சிருக்க. அதனால curse the ground from driven from the ground. அதனால உனக்கு தான் பாதிப்பு ஆகுது சொல்லி சொல்றாரு. இதுல இன்னொன்னு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட் கூட பாத்தீங்கன்னா காயின் செட் டு தி லார்ட் மை பனிஷ்மெண்ட் இஸ் மோர். என்ன சொல்றாரு? என்ன கர்ஸ் பாத்தீங்கன்னா now you are under a curse and driven from the ground. இப்போ நீ இருக்கிற கிரவுண்ட் வந்து நீ ட்ரிவன் பண்ற. எப்படி உங்க அப்பா வந்து ஏதேன் தோட்டத்துல இருந்து துரத்தி விடப்பட்டாரோ அப்பாவும் அம்மாவும், அதே போல இப்ப நீ இருக்கிற இடத்துல இருந்து நீ என்ன பண்ற? துரத்தி விடப்படுற. without which opens its mouth to receive you, your brother's blood from your hand. When you work the ground, it will no longer yield its crops for you. You will be restless wanderers on the earth. நீ வந்து நீ கடினமா உழைச்சா கூட என்ன பண்ண முடியாது, உன்னால வந்து கிராப்ஸே வளராது. ஓகே, நீ நிலத்து வேர்வை சிந்தி தான் நீ உழைக்கணும்னு சொல்லி சொல்றாரு. முள்ளும் குறுக்கும் வந்து பிறப்பிக்க சொல்லி ஆதாம் கொடுக்க சொல்றாரு தண்டனை. இவருக்கு பாத்தீங்கன்னா நீ உழைச்சாலும் வந்து உனக்கு கிராப்ஸ் வராது, ஈல்டு வராது சொல்லி சொல்றாரு. ஓகேவா? காயின் மை பனிஷ்மெண்ட் இஸ் மோர் தென் ஐ கேன் பேர். என்னால முடியாது இவ்வளவு பனிஷ்மெண்ட் நான் பண்ணதுக்கு சொல்லி சொல்லும்போது டுடே யூ ஆர் ட்ரிவன் ஃப்ரம் மீ ஃப்ரம் த லேண்ட். ட்ரிவன் ஃப்ரம் மீனா என்னது? டிரைவிங் மீ. யூ ஆர் டிரைவிங் மீ ஃப்ரம் த லேண்ட் அண்ட் ஐ வில் பி ஹிடன் ஃப்ரம் யுவர் பிரசன்ஸ் சொல்லும்போது யாரோட பிரசன்ஸ் இருக்கு? தேவனுடைய பாதுகாப்புல இருந்து என்ன பண்றான்? வெளில போயிடாரு சொல்லி பாக்குறோம். ஓகே, அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க ஆவிக்குரிய மரணம் தேவனுடைய பாதுகாப்புல இருந்து வெளில போயிட்டான் ஆதாம சொல்லி சொல்லும்போது அப்படி கிடையாது. ஆரம்பத்துல இருந்து தேவன் என்ன பண்றாரு? கூடயே தான் இருக்கிறாரு. ஓகே, ஏதேன் தோட்டத்துல இருந்து வெளில வச்சாலும் அந்த வெறும் கனியை சாப்பிட்டு உயிரோட வாழாத படிக்கு நித்திய ஜீவன் அந்த ஜீவன் கனியை சாப்பிடாத படிக்கு என்ன பண்றாருன்னா அவர் வெளில தவிர காட் என்ன பண்ண சொல்லி பாத்தீங்கன்னா அவர் வந்து அவரு கூட இல்லாம இல்ல. எப்படி வந்து ஆரம்பத்துல இருந்து காட் வந்து ஆதாம் கூட பேசிட்டு இருக்காரோ அதே போலதான் என்ன பண்றாங்க, கூடயே இருந்து பேசிட்டு சொல்லி போகுது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா hidden from your presence I will be restless wanderers whoever fights me will kill me. யாரெல்லாம் என்னை பாக்குறாங்களோ என்னை சாவடிச்சிடுவாங்களே சொல்றாரு. நீங்க தான் என்னை பாதுகாக்கிறீங்க, ஆனா நீங்க இல்லன்னா வந்து யாராவது என்னை சாவடிச்சிட்டா என்ன பண்றது சொல்லும்போது தான் என்ன சொல்றாருன்னா but the Lord said to him not so, anyone who kills Cain will suffer vengeance 7 times over. Then the Lord put a mark on the Cain so that no one would find who finds him would kill him. So Cain went from the Lord's presence and lived in the land of Nod, east of sorry. Okay, அப்ப பாத்தீங்கன்னா
இங்க காயின் தலையில வந்து ஒரு மார்க் போடுறாராம். அது என்ன மார்க்? அந்த டைம்ல இருந்து யாரா பார்த்திருந்தாலும் ப்ரொடெக்ஷன் மாதிரி யாராவது வந்து தேவன் என்ன பண்றாருன்னா வச்சிருக்காரு காயினுக்கு. யாராவது புடிச்சாங்கன்னா இந்த மார்க் பண்ணிட்டு வித்துடணும். இப்ப வந்து நீங்க இந்த ஹாரி பாட்டர் அந்த இதெல்லாம் வரும் மார்க் மாதிரி பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மார்க் வந்து காடு எல்லாமே இன்ஸ்பிரேஷன் பாத்தீங்கன்னா பைபிள் இருந்து தான் கொண்டு வர்றது எல்லாமே. சோ காயின் வந்து பாத்தீங்கன்னா யாராவது புடிச்சாங்கன்னா சாவடிக்காதபடிக்கு அவங்க தேவனால் ஒரு ப்ரொடக்ஷன் வந்து வச்சிருக்காரு சொல்லி பார்க்கணும். வந்து ஒரு ஏஞ்சல் அனுப்பிச்சு ப்ரொடக்ஷன் பண்ணிருக்கலாம் காயினை. அப்படி இல்லைன்னா வந்து காயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாராவது பாக்குறவங்க அது கண்டுபிடிக்கிறாங்கன்னா வந்து இது கண்டிப்பா வந்து 2 பேர் தான் வந்து பிறந்திருக்காங்க. ஆதாம் மூலமா ஜனத்தொகை வந்துச்சுன்னா ஆதாம் மூலமா வந்து காயின், ஆபேல். காயின் இறந்துட்டான், சாரி ஆபேல் இறந்துட்டான். காயின் மட்டும் இருக்கிறாரு சொல்லி பார்க்கணும். அப்போ மற்ற ஜனங்கள் சொல்லும்போது அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா மத்த யாராவது ஃபைட் பண்ணிட்டாங்க, ஹூவர் ஃபைட்ஸ் மீ வில் கில் மீ சொல்லும்போது மேபி மற்ற ஏஞ்சல்ஸ் தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா வானத்துல இருந்து இறங்கி வந்து மனுஷங்களோட வந்து இன்டராக்ஷன் பண்ணிருந்தாங்க. அவங்கள குறிக்கலாம். அதனால ஒரு மார்க் மாதிரி வச்சிருக்கும் போது அப்போ யாருக்கு பார்த்தவொன்னே ஓகே இது தேவனால் மார்க் பண்ணப்பட்டவங்க பெற்றலாம் சொல்லி இருந்துக்கலாம். ஏன்னா 6ஆம் அதிகாரத்துல தானே போட்டு பாக்குறோம், பெண்கள் அழகா இருக்காங்கன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. இது வெறும் காயின் ஆபேல் மட்டும் போட்டிருக்காங்க. காயின் ஆபேல் தவிர்த்து ஆதாம் ஏவாளுக்கு வந்து எத்தனையோ பெண்கள் பிறந்திருக்கலாம்ல, டாட்டர்ஸ் பிறந்திருக்கலாம். ஓகேவா? சோ அதுதான் நம்ம 5ஆம் அதிகாரத்துல பாக்குறோம். அதனா ஆஃப்டர் சேத் வாஸ் born, Adam had made other sons and daughters சொல்லி போட்டுருது. ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா சேத்துக்கு எத்தனையாவது 130ல பிறந்தாரு. காயின் ஆபேல் வந்து அதுக்கு முன்னாடியே பிறந்திருக்கலாம். அவர் கூட ஏகப்பட்ட பெண் குழந்தைகள் பிறந்திருக்கலாம் சொல்லிட்டு. சோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து பெண்கள் அழகா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏஞ்சல்ஸ் அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பூமியில வந்து எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு இருக்காங்க, பழகிட்டு இருக்காங்க. மேபி பாக்குறவங்க அழிச்சிருவாங்க சொல்லும்போது மேபி இந்த ஏஞ்சல்ஸ் சொல்லிருக்கலாம். மத்தபடி அவங்க ஆதாம் ஏவாள் பிறந்த குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா அங்கதான் இருந்திருக்காங்க. தேவனோட காயின் மட்டும் தான் வந்து வெளில துரத்தப்பட்டிருக்கா. அந்த பாயிண்டா இருக்கலாம். ஆனா இது வந்து ஒரு தியரி தான், இது அசம்ப்ஷன் தான், தெரியாது சொல்லி பாக்குறோம். சரி, மத்தபடி நம்ம என்ன பாக்குறோம்னா இங்க முக்கியமான பாயிண்ட் நம்ம என்ன பாக்குறோம்னா வந்து தேவன் தான் என்ன பண்றாருன்னா தேடி வர்றார் எல்லா இடத்துலயுமே. தேடி வந்து அத காயின் அந்த மாதிரி கேட்டாலும் சரி, யோபு அந்த மாதிரி பேசினாலும் சரி, தேவன் தான் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களை தேடி வரவரா இருக்காரு. இப்ப பர்பஸ் என்னது? எதுக்காக தேவன் தேடி வரணும் நம்ம பார்த்தது? மனுஷன் வந்து நல்லதை கத்துக்கணும், நல்லவனா தனக்கு நன்மை உள்ளதை செஞ்சு நான் நல்லவனா இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி செய்யறாரு. இப்போ அப்படி இருக்கும்போது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது அங்க 2 விஷயம் நம்ம பார்க்கணும். என்னதுன்னா 5ஆம் வசனத்துல the Lord saw how great the wickedness of the human race has become on the earth, and every inclination of the thoughts of the human heart was evil at all time. எல்லாமே தாட் எல்லாமே வந்து ஈவில் தான் இருக்கு. ஓகே, கொஞ்சம் கூட நன்மையே இல்ல. ஓகே சொல்லி பார்க்கிறோம். the Lord regretted that he has made a human being on the earth. பூமியிலே மனுஷனை உண்டாக்குனேன்னு சொல்றதுக்காக வந்து தேவன் வந்து மனசப்படுறாரு, கஷ்டப்படுறாரு. and his heart was deeply troubled சொல்லி பார்க்கிறோம். காட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல மனுஷன் எவ்வளவு தூரம் மோசமா இருப்பான்னு சொல்லிட்டு. நன்மை கனியை சாப்பிட்டா டிசோபே பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அதுல இருக்க நன்மையை வந்து பற்றிக்கொள்ளலாம்ல. முன்னாடி வந்து நன்மையை வைக்கிற தீமையை வைக்கிறேன் சொல்லி 2 வைக்கும் போது எல்லாருமே தீமையை தான் சூஸ் பண்றாங்க. பாத்தீங்கன்னா இன்க்ளைண்ட் என்னது? சார்ஜ் இருக்கு. எது பக்கம் இருக்கு? thoughts of the human heart are only evil. only evil னா என்னது? அந்த தீமை தான் வந்து ஃபுல்லா காலி ஆகுது. நன்மை பக்கம் யாரும் போறதுக்கு யாருமே இல்ல, நன்மை பற்றி கொள்றவங்க யாருமே இல்ல சொல்லி பாக்குறோம். சோ அப்படி இருக்கும்போது வந்து ஒட்டுமொத்தமா உலகத்தையும் அழிச்சிருக்கலாம்ல, மனுக்குலத்தையே. ஓகே, அப்ப அழிக்காதபடிக்கு தேவன் என்ன பண்றாரு? அதை காப்பாத்துன்னு சொல்றதுதான் என்ன பண்றாரு? அவர் முயற்சி எடுக்கிறாரு. சோ என்ன பண்றாரு? நோவா சூஸ் பண்றாரு. நோவா சூஸ் பண்ணி எதுக்காக அவர் காப்பாத்தணும், எதுக்காக வந்து அது பண்ணணும்னு நினைக்கிறாரு சொல்லி பாத்தீங்கன்னா தேவன் எந்த ஒரு சிருஷ்டிப்பும் வந்து என்ன பண்றது இல்ல, அவங்கள முற்றிலுமா வைப் அவுட் பண்ண இது கிடையாது, அந்த தாட்டே கிடையாது. ஒருவனும் கெட்டு போவது பிதாவின் சித்தம் கிடையாது. இப்ப வைப் அவுட் ஆச்சுன்னா என்ன ஆச்சு? இந்த ஒட்டுமொத்த அந்த மனுக்குலமே காலி. ஓகே, சோ அது வந்து தேவன் வந்து அழிக்கணும்னு சொல்றது தேவனுடைய சித்தமே கிடையாது சொல்லி பார்க்கிறோம்.
எல்லாருமே வந்து காப்பாற்றப்படணும்னு சொல்லிதான் சிஸ்டம். அதனாலதான் அந்த 100 ஆடுகள்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு ஆடு மன திரும்பினா பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் இருக்கு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த மனிதகுலத்தை காப்பாத்துறதுக்கு தன்னோட குமாரனை என்ன பண்றாராம், அனுப்புறாரு. அந்த பிளான் திட்டம். ஓகேவா? அது எப்போ ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்கும் சொல்லி சொல்லும்போது, இயேசு கிறிஸ்து ஸ்திரீயின் வித்துனா என்னது? எப்பவுமே மனுஷங்களுடைய இப்போ பசங்க பிறக்குறாங்கன்னா, பிள்ளைகள் பிறக்குறாங்க, பசங்க இல்லைன்னா பெண்கள் பிறக்குறாங்கன்னா, யாரோட வித்துனால பிறப்பாங்க? ஹியூமனோட வித்துனால தான் பிறப்பாங்க. ஹியூமன் சொல்றது மேனோட வித்துனால தான் பிறப்பாங்க. ஸ்திரீ வந்து ஒரு ஒரு எர்த் மாதிரி, அவங்க வந்து ஒரு பாட் மாதிரி எக்க வந்து ஃபெர்டிலைஸ் பண்றதுதான் இருக்காங்க. சோ அப்ப பாத்தீங்கன்னா ஸ்திரீயின் வித்துனா என்னது? ஒரு மிராக்குலஸ் சைல்டு. எந்தவித ஆண் வித்து இல்லாதபடிக்கு எப்படி ஆதம் வந்து பூமியினால பிறக்கப்பட்டாரோ, பூமியில டைரக்டா வந்தாரோ, எந்தவித அந்த ஆரம்பம் இது இல்லாதபடிக்கு டைரக்டா மிராக்குலஸா வராரோ, அதே போல டைரக்டா இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? ஸ்திரீயின் வித்தாக டைரக்டா பிறக்கிறவரா இருக்கா சொல்லி சொல்றோம். அதனாலதான் அங்க ஸ்பெசிபிக்கா ஸ்திரீயின் வித்து சொல்லும் போது ஒரே ஒருத்தர் தான் குறிக்கும். யார் சொல்லி? இயேசு கிறிஸ்து மட்டும் தான் அப்படி பிறந்தாரு. சோ அவர் மூலமா மனுக்குலத்தை எல்லாத்தையும் காப்பாத்தணும். பாத்தீங்கன்னா அப்பையில இருந்தே திட்டத்தை வந்து வச்சிருக்காரு, ஒரு பிளான், ஒரு கோல் வச்சிருக்காரு. இப்ப பத்தி நீங்க வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, ஓகே, ஆரம்பிச்சதுக்கு ஒரு கோல் வச்சிருக்கீங்க. அந்த மாதிரி காட் வந்து ஆதம் தப்பு செஞ்ச உடனே மனுக்குலத்தை காப்பாத்துறதுக்கு ஒரு கோல் வச்சிட்டாரு, செட் பண்ணிட்டாரு. அந்த கோல் வந்து செட் பண்ணிட்டு ஆதாம் ஏவால அமிச்சிட்டாங்க வெளியில. அமிச்சிட்ட பிறகு ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஈவில் தான் பட்டிருக்காங்க, பயங்கர மோசமான ஈவிலா பட்டிருக்காங்க. அதுக்காக நீங்க கம்பெனியை ஃபுல்லா டிசால்வ் பண்றீங்களா? கம்பெனி ஓடவே இல்ல, காலியா சரியாவே இல்ல, லாபமே வரல, அதுக்காக டிசால்வ் பண்றீங்களா? கிடையாது. அவர் என்ன பண்றாரு? முயற்சி எடுக்கிறார், கடைசி வரைக்கும் முயற்சி எடுக்கிறார். போய் தேடி போய் பிடிக்கிறார். இவன் என்கிட்ட சேருவானா, இவன் என்கிட்ட சேருவானா, இவன் புரிஞ்சுப்பானா, இவன் தெரிஞ்சுப்பானா சொல்லி ஒருத்தர்கிட்டயே போய் தேடி 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 என்ன பண்றாருன்னா ஒரு முயற்சி, விடாமுயற்சி பட்டிருக்காரு சொல்லி கொடுக்குறோம். ஓகேவா? அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இயேசு கிறிஸ்து கூட பாத்தீங்கன்னா மீட்பு கொடுத்து, இயேசு கிறிஸ்து என்ன பண்றாராம்? அவர் பிதாவின் சித்தம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா அவர் நொறுக்க சித்தம் உள்ளவராய். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் 10ஆம் அதிகாரத்துல. அதனால காடோட சித்தம் என்னது சொல்லி பாத்தீங்கன்னா மனுக்குலத்தை காப்பாத்துறது. அதனால sacrifice and burnt sacrifice and offering you did not desire, but a body prepared for me. With burnt offering and sin offering you are not pleased. Okay, சர்வாங்க தகன பலியும் உங்களுக்கு விருப்பம் இல்ல. இதோ நான் வருகிறேன், புத்தக சூழலை என்னை பற்றி எழுதிருக்கு. Here I am, it is written about me. நான் உங்க சித்தத்தை செய்ய நான் வருகிறேன்னு சொல்லி சொல்றாரு. யாரோட சித்தம்? மை காட் சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. I have come to do your will, my God. அப்ப தேவனோட வில் என்னது? எல்லா மக்களும் ரட்சிக்கப்படவும், சத்தியத்தை அறிகிற அறிவு அடையும் அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அதான் நம்ம எங்க படிக்கிறோம்? 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம். அதுதான் வந்து அவருடைய பிரியமும் good and pleasing God. This is good and pleasing God, our Savior. Wants all people to be saved and come to the knowledge of truth. This is the will of God. அது எப்படி செய்யறாரு? இயேசு கிறிஸ்து, the one God, one mediator between God and mankind, man Jesus Christ, who gave himself as a ransom for all. This has now been witnessed at a proper time. சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த ஆரம்பத்துல செஞ்ச அந்த திட்டத்தை தேவன் என்ன பண்றாருன்னா எக்ஸிக்யூட் பண்றாரு. ஓகேவா? அதுக்காக தேவன் தேடி 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 தேடி, அதனால்தான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா நீர் கொடுத்தவங்க சொல்லி சொல்றதுக்கான காரணம் என்னதுன்னா, நான் நீங்க என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். You did not choose me, but I choose you சொல்லி யோவான் 15:16 இருக்கட்டும். ஓகேவா? நம்ம வந்து என்ன பண்றோம்? நம்ம யோசனை கூட தேடாது, நம்மளுடைய சிந்தை கூட தேடாதான். ஓகேவா? ஆனா அவர் தான் தேடி வந்தாராம். அதே போல பாத்தீங்கன்னா ஜான் 6:44, ஓகே, இதா கொடுத்தவங்க. No one can come to me unless the Father who sends me draws them, and I will rise at the last day. யாரு? The Father who sends me. தேவன் என்ன பண்றாராம்? உங்களை அனுப்புறாராம் இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? நீங்க என்ன தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன் சொல்லும்போது யார் தெரிந்து கொண்டார்? தேவன் தெரிந்து கொண்டு இயேசு கிறிஸ்து அனுப்புறாரு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? யாருமே வரல, ஏகப்பட்ட பேர்கிட்ட என்ன பண்றாரு இயேசு கிறிஸ்து, தேவன் வந்து பேசுறாரு, யாருமே வரல சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ஆனா சில பேர் மட்டும் என்ன பண்றாங்க, அதை கேட்டு வார்த்தைகளுக்கு இப்ப இஸ்ரேல் மக்களை வந்து கூப்பிட்டாரு, சொந்த ஜனங்களா ஆபிரகாம் நிமித்தம. அவங்க முன்னாடி என்ன பண்றாரு? நன்மை தீமை வைக்கிற சொல்லும் போது அவங்களும் தீமை தான் சூஸ் பண்றாங்க எல்லா மக்களுமே.
ஓகே, யோசுவா காலைப்பட்டதை என்ன பண்றாங்க? 2 பேரு தேவனை பின்பற்றவங்களா இருந்தாங்க சொல்லி போடுறோம். ஓகேவா? அப்போ ஆரம்பத்துல யாருமே பின்பற்றல. பிகினிங்ல யாருமே இல்ல. ஒருத்தரும் நீதிமான் கிடையாது. தேவன் தன்னை வெளிப்படுத்தி அவர் வந்து வாங்க என் கூட வாங்க சொல்லி சொல்லும்போது 2 பேர் மட்டும் தான் புரிஞ்சுக்கிட்டாங்களாம். ஓகே, அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா தேவன் எத்தனை பேர்கிட்ட பேசியிருப்பாரு முன்னாடி. ஓகே, அவர் திட்டத்தை வந்து வெளிப்படுத்துறதுக்கு செயற்படுத்துறதுக்கு பாத்தீங்கன்னா இந்நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரிதான். யாரெல்லாம் சத்தியத்தை இத்தனை கோடி மக்கள் இருந்தாலும், இத்தனை 8 பில்லியன் மக்கள் இருந்தாலும், அதுல எத்தனை பேர் வந்து உண்மையிலே தேவன் பற்றி கொள்றாங்க? சத்தியம் வந்து நிறைய பேர் போகுது. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர் சொல்லுவாங்க. இந்த காலிங் இன்விடேஷன் வந்து எல்லாருக்கும் போகுது. ஆனா வந்து சில பேர் மட்டும் தான் என்ன பண்றாங்க? அந்த சத்தியத்துக்குள்ள வராங்க. அதனால நேரோ வழி சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? சோ இதுல இன்னொன்னு பாயிண்ட் கூட நம்ம பாக்குறது என்னன்னா, இங்க யோவான் 17ஆம் அதிகாரத்துல ஜான் 17ல இயேசு கிறிஸ்துவோட கடைசி பேர் சீஷர்கள் கிட்ட பேசும்போது அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, ஐ ஹவ் ரிவீல்டு டு தோஸ் whom you have given me out of this world. இந்த வார்த்தையை பாருங்களேன், டிஃபரெண்டா இருக்கும். ஐ ஹவ் ரிவீல்டு யூ, தேவனே உம்மை நீர் கொடுத்தவர்கள்கிட்ட உலகத்திலிருந்து பிரித்து எடுத்து கொடுத்தவங்க கிட்ட நான் உண்மையை வந்து என்ன பண்ண ரிவீல் பண்ணியிருக்கேன் சொல்லி பாக்குறோம். அப்ப தேவனை வந்து தெரியுமா பாத்தீங்கன்னா தெரியாது யாருக்குமே. தேவனை வந்து ரிவீல் பண்ணதே யாரு? கிறிஸ்து தான். அதனாலதான் அந்த வசனம் யோவான் 1ஆம் அதிகாரத்துல கூட பாத்தீங்கன்னா தேவன் யார் சொல்லி தெரியும், யாவே தேவன் சொல்லி தெரியும். ஆனா தேவனோட திட்டம் தெரியுமா சொல்லி பாத்தீங்கன்னா தெரியாது. அதுதான் இங்க பாக்குறது. பாத்தீங்கன்னா 18ல வந்து பாத்தீங்கன்னா no one has seen God but one and only son who himself was God and his closest relationship with the father has made him known. அவரோட திட்டங்கள் என்னது, அவர் சித்தம் என்னது, அவர் வில் என்னது எல்லாத்தையும் தெரிவித்தது யாரு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து. one and only son who himself is a God. சொல்லும்போது அவரும் ஒரு தியோஸ். has made him known. The closest relationship with father has made him known. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா யோவான் 17ல என்ன பாக்குறோம், I have revealed you, made you known to those whom you have given me, okay, out of this world. இப்ப they are yours, you gave them to me and they have obeyed your words சொல்லி பாக்குறோம். சோ இந்த மாதிரி இவர்கள் சீஷர்கள் பத்தி பேசுறாரு. சீஷர்களுடைய வார்த்தை கேட்டு உண்மை விசுவாசிக்கிறவங்களுக்காக நான் பேட்டி கொள்கிறேன்னு சொல்லிட்டு இங்க அர்த்தம் சொல்லுவாரு. சோ அவங்கள வார்த்தை கேட்டு உண்மை தெரிஞ்சுக்கிறாங்க சொல்லி சொல்றாங்க. ஓகே, அவ பாத்தீங்கன்னா தேவன் என்ன பண்றாருன்னா இயேசு கிறிஸ்து கொடுத்தவங்களும் இயேசு கிறிஸ்து மூலமா தான் என்ன பண்றாங்க, தேவன் யார் சொல்லி திட்டங்களை தெரிஞ்சுக்கிறாங்க சொல்லி. அது முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசனங்கள் கொடுத்தாரு தேவன், ப்ராமிஸ் பண்ணாரு, எல்லாமே பண்ணிருந்தாரு. ஆனா தேவனோட திட்டம் சொல்றது வந்து யார் மூலமா வெளிப்பட்டது சொல்லி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மூலமா வெளிப்பட்டது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரகசியம் சொல்றதுலாம் பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாடுல ஏகப்பட்டது வருது. தேவனோட பிளான் அது, எக்ஸாக்ட் பிளான் அது. அவர் என்னத்த சாதிக்கணும்னு நினைக்கிறாரு, எதுக்காக வந்து இவ்வளவு பெரிய ஓட்டத்தை வந்து ஓடிட்டு இருக்காரு, எதுக்காக மனுக்குள்ள வந்து இவ்வளவு கேடான காரியங்கள் பண்ணிருந்தாலும் அவங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு, என்ன பண்ணிருக்காரு உலகத்துல சொல்ற எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஓரல் பிக்சர்ல வந்து நம்ம பாக்குறோம். ஓகேவா? ஆரம்பத்துல இருந்து முடிவு. சோ இதுதான் வந்து நம்ம பாக்குறோம் பிகினிங்ல இருந்து. ஓகே ஓகேப்பா, நம்ம நெக்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது என்னன்னா மகா வல்லமையுள்ள தேவன் எப்படி வந்து யாவே தேவன் வந்து மகா வல்லமையுள்ள தேவனா இருக்காரு சொல்றது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்க்க போறோம். தியோஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்க போறோம். தியோஸ் ஃபர்ஸ்ட் தியோஸ் யாரு, அடுத்து நம்ம மனுஷங்கள் தியோஸா இருக்காங்களா? தியோஸ்னா என்னது? காட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வசனம் கூட நான் காமிக்கிறேன். ஜான் 1:1 இதுல போய் பார்த்தோம்னா தியோஸ் காடுக்கு என்னது தியோஸ்னு போட்டிருக்கு. அப்போ மனிதர்கள் தியோஸ் காடா, காடா, இயேசு கிறிஸ்து காடா, அப்ப யார் வந்து அல்டிமேட் காடு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். அடுத்த
சரி. இது போதுமா எடுக்கலாம் கிளாஸ் பார்க்கலாம். முடிச்சுக்கலாம் மேத்யூ. நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். சரி, ஓகே. ப்ரே பண்ணி முடிக்கலாம். கிருபையும் அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரம தந்தையே, இந்த வேளையிலும் கூட சகோதர நாங்கள் ஒன்று கூடி உடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி கர்த்தர் எங்கள் பட்சத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த பாடமானது தேவன் யார், தேவன் எப்படி உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினீர், உம்முடைய நாமத்தை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு கிறிஸ்துவின் வழியாக எப்படி திட்டங்களை எங்களுக்கு அறிவித்தீர் என்பதை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்ட அந்த பாடங்கள் எங்கள் உள்ளங்களிலே ஆழமாக புரிந்து கொள்ளாமல் வரும் நாட்களிலும் கூட இன்னும் எங்கள் விசுவாசங்கள் அதிகமாக பலப்படும் கருத்தெல்லாமே எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்களை ஜெபிக்கிறோம். நிறைந்த பண்ணலாம். சரி மேத்யூ, நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.